வெல்கம் டு சூப்பர் டேஸ்டி யூடியூப் சேனல். என்னுடைய பேர் விஜய். பல வருடங்களாக வந்து யூடியூப் சேனலை வந்து நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். 3 இயர்ஸாக வந்து நான் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு புதுசாக என்னுடைய சேனலை பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ எதற்காகவும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஐ சம்மந்தமான என்னுடைய சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோ. புதுசாக என்னுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. ஆர்டிஃபிஷியல் ஐ வந்து சமீபமாக வந்து அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலில் வந்து கஸ்டமைஸ்டான ஐ வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த கஸ்டமைஸ்டு ஐ வந்து ஃபிக்ஸ் பண்ணி 2 days வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த கஸ்டமைஸ் ஐயை வந்து எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. என்னால் வந்து ரொம்ப வலியாக இருந்தது. தலை வலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. நரம்புகளை வந்து மண்டையில் இருக்க நரம்புகள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வலி, ஓவர் வலி, உயிர் போகிற வலி இருந்தது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணில் இருக்க ஐபால் உள்ளே வந்து முடிச்சு போட்டிருக்காங்க. ஐபால் அதில் டச் ஆகி எனக்கு வந்து நரம்புகள்லாம் ரொம்ப வலி எடுக்க ஆரம்பிச்சது. 2 days மேலே வந்து என்னால் கன்டினியூ பண்ண முடியல. இந்த ஆர்டிஃபிஷியல் ஐ போட்டு, கஸ்டமைஸ்டான ஆர்டிஃபிஷியல் ஐ போட்டு என்னால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இதை எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் போடுறது டவுட்டு தான். இந்த ஆர்டிஃபிஷியலை வந்து போட வேணான்ற மைண்ட் செட் தான் இருக்குது. ஆல்ரெடி வந்து சங்கர் நேத்ராலயில் வந்து ரெடிமேட் ஐ வந்து வாங்கியிருந்தேன். அதுவுமே எப்போயாச்சும் ஒரு டைம் தான் போடுவேன். இது பாருங்கள், இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பாருங்கள். ரெடிமேட் ஐ வந்து நம்ம பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக இருக்குது. பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது. அந்த ஐ பால் மட்டும் பிளாக் கலரில் கரெக்டாக இருக்குது. ஆனால் கஸ்டமைஸ்டான ஐ பாருங்கள், நம்மளுக்காக நம்ம கண்ணமைப்பு போன்றே வந்து டாக்டர் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலில். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு. இந்த ரெடிமேட் ஐக்கும் ஆர்டிஃபிஷியல் ஐக்கும் வந்து இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸு. ஆர்டிஃபிஷியல் ஐ வந்து இதனால் பார்வை கிடைக்குமானா கிடைக்காது. சும்மா நம்ம அழகுக்காக மட்டும்தான் இந்த ஆர்டிஃபிஷியல் ஐ. மற்றபடி இதனால் எந்த ஒரு யூஸும் இல்லை. நம்மளுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் ஐ போடுறதுனால நம்மளுக்கு வந்து குறைபாடு இல்லாத ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் கிடைக்கும். பட் மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு குறைபாடுன்ற மாதிரி இருக்கும். எந்த ஒரு டிசபிலிட்டியும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்கும்போது அழகுக்காக மட்டுமே தான் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஐ வந்து நான் வந்து போட்டேன். பட் ஆனால் எந்த ஒரு குறைபாடும் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஆர்டிஃபிஷியல் ஐ வந்து நான் போட்டேன். அது வந்து எனக்கு செட் ஆகலை. இப்படி இருக்குது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுது. இந்த ஆர்டிஃபிஷியல் ஐ போடுறதுனால தெரியாதவங்களுக்கு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஐ போடும்போது தெரியாமல் இடிச்சிட்டாலோ அந்த மாதிரி யார் மேலே மோதிட்டாலோ அவங்களுக்கு தெரியாது, டப்புன்னு அடிக்க வந்துடுவாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த ஆர்டிஃபிஷியல் ஐ போட்டதால் பல பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ இதை வந்து கண் இல்லாத போது வந்து யாராச்சும் மேலே வந்து மோதிட்டாலோ, அவங்க மேலே எதாவது மோதிட்டாலும் அவங்க வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ கண் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து மன்னிச்சு விட்ருவாங்க. பட் ஆனால் இது போட்டுட்டு என்ன பிரச்சனைன்னா, கண் இருக்க மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து பிரச்சனைக்கு வருவாங்க. ஸோ இது ஒரு ட்ராபேக்காக இருந்தது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, அந்த ஆர்டிஃபிஷியல் ஐ நான் வந்து போடுறதுனால கண்ணில் வந்து உறுத்தல்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து கண்டினியூவாக போட முடியல என்னால். ஐ ட்ராப்ஸை வந்து விட்டுட்டே இருக்கணும். காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி, நைட்டு ஒரு வாட்டின்னு சொல்லி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து போட சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து இப்பயே வந்து என்னால் வந்து போட முடியல. ஸோ இது கண்டினியூ பண்ண வேணான்னு தோணுச்சு. அதனால் எடுத்துட்டேன். எப்போயாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி போகும்போது வேணால் போட்டுட்டு போகலாமே தவிர்த்து இது கண்டினியூவாக போடக்கூடிய மைண்ட் செட்டை நான் வந்து எனக்கு இப்போதைக்கு இல்லை. டாக்டர் கையில் ஃபோன் பண்ணி கேட்டேன். இந்த கஸ்டமைஸ்டான ஐயை வந்து அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன்.
இந்த மாதிரி இருக்குது டாக்டர், எனக்கு வந்து மண்டை நரம்புகள்லாம் வலிக்குது, தலை வலிக்குது அப்படின்னு சொன்னேன். டாக்டர் என்ன சொன்னாங்க, இந்த ஆர்டிஃபிஷியல் ஐ வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ஆர்டிஃபிஷியலை எடுத்துகிட்டு வந்து 3 நாள் வந்து நான் கொடுத்த ஐ ட்ராப்ஸ் வந்து கண்ணில் போடுங்க. அதுக்கப்புறம் 2 டேஸ் வந்து ஆர்டிஃபிஷியலை கஸ்டமைஸ்டான ஆர்டிஃபிஷியலை வந்து போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பயுமே செட் ஆகலைன்னா நீங்கள் அந்த ஆர்டிஃபிஷியலை வந்து போட தேவையில்ல, நீங்கள் நார்மலாக இருக்க மாதிரி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு அந்த கஸ்டமைஸ் ஐ செலவு பண்ண அமௌண்ட் பார்த்திங்கன்னா 3213 என்னவோ அந்த அந்த அமௌண்ட் வந்து செலவு பண்ணியிருந்தேன். ஆர்டிஃபிஷியல் ஐ ஆர்டிஃபிஷியல் ஐ வந்து 3000, ஐ ட்ராப்ஸ் வந்து 163 ப்ளஸ் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் 50. ஸோ நான் வந்து தெரிஞ்சே தான் வந்து பண்ணேன். இது எந்த அளவுக்கு செட் ஆகாதுன்னு தெரியல. ஒரு சிலருக்கு தான் இந்த ஆர்டிஃபிஷியலை வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. ஸோ பரவாயில்ல, ஏதாச்சும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம், இது நம்மளுக்கு போட்டால் செட் ஆகுதா. ஏன்னா ரெடிமேட் ஆகி வச்சுருந்தேன், இது வந்து எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. சரின்னு சொல்லி அது போட்டு பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து இந்த கஸ்டமைஸ் ஆன ஐ வந்து நான் போட்டு பார்த்தேன். பட் இதுவுமே செட் ஆகலை. பரவாயில்ல, என்னுடைய மன திருப்தி, கண் வச்சு பார்க்கலான்ட்ட ஒரு ஆசை அப்படின்னு சொல்லலாம். கண் வந்து ஒரிஜினல் கண் வந்து வைக்க முடியாதான். ஏன்னா ஒரிஜினல் கண் வைக்கணும் அப்படின்னா காசு வந்து பல இடங்களில் கேட்டு நம்ம முயற்சி பண்ணி ஏதாச்சும் காசு வந்து திரட்டி கண் வைக்கலாம் அப்படின்னு போனால் கூட அந்த வாய்ப்பு எனக்கு இல்லை. அந்த அரவிந்த் ஹாஸ்பிட்டலுடைய வீடியோலேயே நான் வந்து போட்டிருப்பேன். கண்ணுடைய நரம்புகள் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ ஒரிஜினல் கண் வந்து யாராவது இறந்தவங்களுடைய கண் வைக்கனாலும் அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஸோ ஏதாச்சும் பணம் முயற்சி பண்ணி பணம் வாங்கினாலோ டெஸ்ட் மூலமாக வாங்கி பண்ணாலோ நம்மளுக்கு கண் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு முயற்சியும் எடுக்க முடியல. இந்த கண் இல்லாத ஒரு விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எங்கே போனாலும் ஒரு கண்ணாடி போட்டு போங்க. ஒரு சிலர் வந்து கண்ணாடி போடாமல் போவாங்க. நானுமே ஒரு சில இடங்களில் வந்து கண்ணாடி போடாமல் தான் போவேன். ஏன்னா அந்த பழக்கம் வராது. வெளியே எங்கேனாச்சும் போகிறீங்கன்னா சேஃப்டி கிளாஸஸ் மாதிரி போட்டுக்கோங்க. கண்ணுக்கு எதுவும் வந்து படாத மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் கண்ணை வந்து பாதுகாத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நம்மளுடைய உடம்புலேயே வந்து பிரெயின் தான் வந்து காம்ப்ளிகேட்டடான ஒரு பகுதியாக வந்து மெடிக்கலில் வந்து சொல்கிறாங்க. பெரிய பெரிய ஆய்வாளர்கள் வந்து பிரெயின் தான் வந்து காம்ப்ளிகேட்டடான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து கண்ணு தான், ஐ தான் வந்து கடவுள் கொடுத்த வரம் கண். ஸோ அதை வந்து கட்டமைக்கிறதோ உருவாக்கவோ இப்போ இருக்க எவ்வளோ பெரிய டெக்னாலஜி வளர்ந்தாலுமே இப்போ இருக்க டெக்னாலஜியில் வந்து அந்த கண்ணை வந்து கொண்டு வர முடியாதுன்றது தான் இன்றைய காலகட்டத்தில் உண்மையான ஒரு நிலை. இந்திய சயின்டிஸ்ட்டுங்க நான் கேட்டுக்கிறேன். ஒரு யாருமே செய்ய முடியாத எந்த நாட்டிலுமே வந்து இந்த கண்ணுடைய கட்டமைப்பை வந்து உருவாக்க முடியாதுன்ற சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. இந்த நரம்புகள்லாம் கண்ணை வந்து உருவாக்கி கண் குறைபாடை வந்து போக்கணுன்ற கோரிக்கையை வந்து இந்திய சயின்டிஸ்ட்டுகளுக்கு வந்து ஒரு மெடிக்கல் சயின்டிஸ்ட்டுங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஏதாவது ஒரு டெஸ்ட்டு மூலமாக வந்து பணம் திரட்டி என்னுடைய கண்ணை வந்து திருப்பி வர வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்து அப்படின்னா பணம் திரட்டி அந்த விஷயத்தை பண்ணலாம். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் அதுக்கான டெக்னாலஜி இன்னும் வரலன்றது தான் உண்மையான நிலை. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த ஆர்டிஃபிஷியல் ஐ சம்மந்தமான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிடுவாங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் நண்பர்களே.